கிராஷை நம்ம எப்படி சேவ் பண்றோம், ஹேண்டில் பண்றோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸே ஒரு பெரிய கிராஷ் தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பசங்க கூட தான் ரேஸ் ஓட்டணும், பொண்ணுங்க கூட கிடையாது. ஸோ நமக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ரஷ்ல வந்து போய் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரேஸே ஜெயிக்கணும் அப்படின்னு போய் C2ல கீழே விழுந்து அன்கான்சியஸா ராமச்சந்திரால அட்மிட் ஆகி ஒரு 10 days ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வெளில வந்தேன். வந்தப்புறம் திரும்ப ஓட்ட தான் ஆரம்பிச்சேன். ஸோ அதனால வந்து எல்லாருமே எடுத்தோன்னு இந்த ஜெயிக்கணும் அப்படின்றத விட்டுட்டா என்ன மாதிரி தப்புலாம் பண்ணாம கொஞ்சம் ப்ராப்பரா கத்துக்கிட்டு இன்னும் நிறைய போகலாம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு இவங்க கிராஷ் ஆயிட்டாங்க. இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரொம்ப அவசரமா வந்து குடுகுடுன்னு போய் சூட்டை போட்டு ஓட்டினேன் நான். அது ரேஸ் அந்த ட்ராஃபியோட ஈவினிங் போய் மீட் பண்ணேன். ஏன்னா இதுதான் பேஷன். வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடிபட்டிருக்குதான், ஆனா அவங்க சேஃப்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகே அன்கான்சியஸா இருக்காங்க, பட் ஆனா ரொம்ப இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதானே பிடிக்கும்.